பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசும் ஆனவர் என்றான். ஆமீன். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நம்ம இந்த மாதம் என்ன பார்க்குறோம்? ஜீவனும் மரணமும் நம்ம நாவில் உள்ள அதிகாரத்தில் இருக்கு. அதை பிரியப்படுறவங்க அதன் கனியை புசிப்பார்கள்னு. இந்த இடத்துல நமக்கு யார் ஜீவனா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவனா இருக்கார். நம்ம நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம், திருடன் அழிக்கவும் கொல்லவும் திருடவே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்க, ரட்சிக்கப்படாது, பரிபூர்ணப்பட வந்தார் இல்லையா? ஸோ இதுலயே ஆண்டவர் சொல்றாரு என்னன்னாக்க, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்துல உன் முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தேன் இல்லையா? அந்த இடத்துல நீ போய் சேரணும்னாக்க, அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அது கீழ்ப்படிந்து நடந்து நீ கர்த்தரிடத்தில் இதனால் அன்பு கூறுகிறாய் என்று காண்பிக்கரிச்சு அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருப்பாராம். ஆமீன். நம்ம ஜீவனை பற்றி பேசணும், ஜீவனுள்ள வார்த்தையை பேசணும், நம்ம ஜீவனோடு இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், இதெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஜீவன் இருக்கு. ஆண்டவருடைய ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் உள்ளது. அப்ப நம்ம இந்த ஜீவனுக்குரிய காரியத்தை பார்க்கறச்சே நமக்கு ஜீவனாகவும் நமக்கு தீர்காயுசுமாக யார் இருக்கா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே. அப்போ அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த கானான் தேசத்துக்கு நம்ம போகணும்னாக்க, அந்த பரலோகத்துக்கு நம்ம போகணும்னாக்க நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு இல்லையா ஆண்டவர், வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லையா? நம்ம அந்த முற்பிதாக்களின் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த நித்திய லோகத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் மேல நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோம்னாக்க அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருப்பாராம். ஆமீன். அப்ப அந்த அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருக்கிறதுனாக்க என்ன? நம்ம சரீரத்துல ஒரு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் ஒரு ஜீவன் இருக்கும். மரித்து போயிருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். ஜீவனா என்ன? அதுல லைஃப் இருக்கு, அதுல உயிர் இருக்கும் இல்லையா? இல்லைன்னா செத்தது போல உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க கேரியரா இருக்கலாம், உங்க எதிர்காலம் எது அந்த மாதிரி மரித்த நிலைமையில இருக்கோ அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜீவனும் தீர்காயுசுமா இருக்கணும்னாக்க அந்த இடத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும். அவர் சொல்ற கற்பனையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கச்சு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரம தேசத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாக நமக்கு நிச்சயமா இந்த பரலோகத்தை நம்ம சுதந்திரித்து கொள்வோம். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ள தேவன் தகப்பனே, எங்களுக்கு முன்பாக நீர் ஆண்டவரை மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே நாங்கள் அந்த மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தையை பேச, ஆண்டவரே திருடன் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அந்த மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை கொண்டு வந்து பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அழிவை கொண்டு வந்து ஒரு பிரிவினை கொண்டு வந்து ஒரு அசௌகரியத்தை கொண்டு வந்து ஒரு சமாதான குறைச்சலை கொண்டு வர காரியங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அது எல்லா இடத்துலையும் ஜீவன் உண்டாயிருக்கும்படி, அது பரிபூர்ணப்படும்படி, ரட்சிக்கும்படியாக நீரே எங்களுக்கு தீர்காயுசும் ஜீவனமாக இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூற எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூற அவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கற்பனைகளை உம்மிடத்தில் அன்பு கூறுவதனால் உம்முடைய கற்பனைகளை கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்க அவர்களுக்கு உதவி செய்து அந்த பரம தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பூமிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொண்டு நித்திய லோகத்துக்கு வந்து சேர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.